வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே இந்த வீடியோக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பணியாரம் தாங்க செய்ய போகிறோம். பணியாரம்னா நார்மலாக வீட்டில் இருக்கிற மாவு வச்சுலாம் பண்ணல. அதிலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான பணியாரம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, மட்டன் பணியாரம் பண்ண போகிறோம். மட்டன் பார்த்தீங்கன்னா கொத்துக்கறி மாதிரி சும்மா சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். அதை லைட்டாக ஒரு அலசு மட்டும் அலசி பக்காவாக ஒரு பணியாரம் பண்ண போகிறோம். இன்றைக்கி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நேச்சுரலான ஒரு லொக்கேஷன், பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த லொக்கேஷன் தான் சமைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம யாருக்கு கொடுக்க போகிறதா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சமைச்சு சாப்பிட போகிறோம். வழக்கமாக நம்மளே சமைச்சு நம்மளே டேஸ்ட் சொல்கிறோம் இல்லையா. இன்றைக்கி நம்ம சமைச்சு ரமேஷோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ ரமேஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கிறேன். அடுத்தது வெங்காயம் போட்டுக்கிறேங்க. அடுத்தது மட்டன் கொத்துக்கறி போட்டுடலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். டீமில் பல பேர் கிண்டி விட்டுக்கிறாங்க. இவரை வச்சு நிறைய பேர் விளையாடி வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. அது என்ன அதெல்லாம் சேர்த்து வச்சு இருக்கின்றாரா? மொத்தமாக சேர்த்து அந்த எல்லாமே சேர்த்து இவரை வச்சு இப்போ வானத்து வச்சு கிண்டுறாரு. அடுத்தது மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. தனி மிளகாய் தூள். நல்லா காத்தடிக்குது. சைடில் அப்படியே பிரியாணி செஞ்சுனே இருக்கும். குழி பணியாரத்துக்கு ரெடி பண்ணினே இருக்கும். ரெண்டு வேலையும் ஒரே டைமில் பண்ணினே இருக்கும். குழி வெட்டுறானுங்க. ஆமாம், எங்கள் இப்போ பிரியாணிக்கு பெரிய பெரிய மாஸ்டர்லாம் இருக்காங்க. சீனியர் செஃப், அது இவர் புது மாஸ்டர். இந்த மாதிரி நல்லா ட்ரையாக பல வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அது பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். நீங்கள் ஆர்வம் கொள்ளல என் கையில் போட்டு போறீங்க, மட்டும் போறீங்கன்னு சொல்லிட்டு. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குங்க. கரெக்டாக தான் உடைக்கிறீங்க. நம்மளுக்கு தான் தெரியல. நிறைய பேர் மண்டையை ஓடிச்சிக்கிறோம்ல. வேறு லெவலில் இருக்குது. அவர்ண்ணா உடனே தும்பல உள்ள விடுது. மொபைல் வாய சொன்னா தோல் உள்ள போட்டேன். அடுத்தது நம்ம வீட்டில் இட்லிக்கு வச்சிருப்போம் இல்லையா மாவு, அது இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கடுப்பாக இருந்தால் அந்த மாவு எடுத்து அந்த நாய் மூஞ்சில் ஊற்றி விட்டுருங்க. அடுத்தது வெங்காயம் போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பிரியாணி கிண்டுறானுங்க. அடுப்பில் சூடு கூட யாரில் போல இது கொண்டாடல. தக்காளி சாதம் வாசனை அடிக்குது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேங்க. பச்சை மிளகா போட்டுக்கிறேன். மட்டன் போட்டுருமா? அடுத்தது மட்டன் போட்டுக்கலாங்க. டீமில் ஆள் இல்லைப்பா, நாங்களே எல்லாம் பண்ணுவோம். கழுவத்துலேருந்து தோட்டத்துலேருந்து எல்லா வேலையும் நாங்களே தான். மொபைல் வேணும். அந்த குண்டானத்தை கிட்ட வச்சு
வந்து கீழே வேதியம் திருப்பி விட்டால் இப்படியே 12 மணிக்கு வரீங்க ஒவ்வொன்று மாதிரி எதுவும் தெரியல வருது பேரு பாரு எங்க பாரு அச்சிய போடு நீ பண்ணுவீங்க இருடா உனக்கு வாய்க்கு அடிச்சு போடுறேன்டா இருடா எங்க முகம் அசி வரதுக்கு பஸ் எவ்வளோ இருக்காங்க சுடுதுங்க ஐயோ ஒப்பில்ல திரும்ப போக போக நல்லா இருக்குல்ல கொஞ்சம் இது பண்ணணும் இல்லை பக்கம் திருப்பத்துக்கு பயம் இல்லாமல் திருப்பணும் அது வந்து கட்டி நம்ம ஃபஸ்ட்டே போட்டும்போது இல்லையா ஆணி இருக்குது சுத்தியே காணும் அது நான் ஃபஸ்ட்டு வந்து நைட்டு ஜாப் வந்து எந்த கம்பெனியாகவும் ஒரு எம்என்சி கம்பெனி ஏன் ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க கம்பெனிக்கு நாங்களாம் ஊரா பண்ணோம் நான் சம்பளம் கூட முறை வந்து போகிறேன் தாண்ட மாட்டான் விழுப்புரம் தாண்டுவான் எல்லாரையும் பார்த்துட்டு போயிட்டு வழக்கமாக எப்படி வாய் ஆசை பார்த்துமா அதே மாதிரி ஆசைக்கு போவான் சாப்பிடியா நல்லா இருக்குதா நல்லா இது நான் பனியாரம் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷலாக மட்டன் பனியாரம் சாப்பிட்றேன் இப்போ லாஸ்ட்டாக இது பண்ணதுனால இருக்கிற பீஸ் எல்லாம் நிறைய பீஸ் இதில் இருக்குது அருமையாக இருக்குது சாப்பிட்டுட்டே இருந்த போல இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மட்டன் பனியாரம் செஞ்சுக்காப்பில் நல்லா சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு வீட்டில் நம்மளோட பழைய முன்னோர்கள் செஞ்ச சாப்பாடு எப்படி இருக்குமோ அதேமாரியே இருக்குது. ஹோட்டல் சாப்பாடு இல்லாமல் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எப்படி இருக்குது அதே சேம் டேஸ்ட் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைம் மட்டன் பனியாரம் சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. அதனால் சொல்ல முடியாது. செம்ம சூப்பராக இருக்குது. திரும்ப சாப்பிட்லாம் போல இருக்குது. எங்கள் ஐட்டம் எப்படி இருக்குதா? நல்லாதா? ஓகே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ரெக்கார்ட் பண்ணிட்டோம்.